நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் அறிவேன், அர்ஜுனன் மற்றும் கர்ணனுக்கு இணையான மாவீரர்கள் தோன்றவில்லை என்பது உண்மை. ஆனால் தம்மால் தமது புதல்வனுக்கு உச்சிதமான முடிவெடுக்கக்கூடிய ஞானத்தை வழங்க இயலவில்லை. அந்த ஞானத்தை தாம் வழங்கியிருந்தால் இன்று அவன் தர்மத்திற்கு விரோதியாகி இருக்க மாட்டான். தாமும் அதர்மத்தின் தரப்பில் நின்று யுத்தம் புரிந்திருக்க மாட்டீர்கள். எனது புதல்வன் அஸ்வத்தாமனுக்கு சுகங்கள் அனைத்தையும் அளிக்கவே எண்ணினேன். எனது புதல்வன் அஸ்வத்தாமன் மீது அளவற்ற அன்பினை நான் அன்பு உன்னதத்தை தருவது, சரியது தவறு எது எனும் ஞானத்தை வழங்க வல்லது. அன்பினை அறிந்திருந்தால் தாம் அதர்ம வலையில் சிக்கியிருக்க மாட்டீர்கள். தம் புதல்வனும் அதர்ம கடலில் மூழ்கியிருக்க மாட்டான். உண்மையில் இது அன்பல்ல, தம் ஹிருதயம் வெளிப்படுத்திய மோகம். அன்பிற்கும் மோகத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை தாம் எப்போதாவது அறிந்ததுண்டா? அன்பிலிருந்து தோன்றுவதுதானே மோகம் வாசுதேவா. தவறு. உண்மையில் அன்பு கொடிகொண்ட இதயத்தில் மோகமானது தோன்றுவதில்லை. அன்பெனும் பாவம் கருணையிலிருந்து பிறப்பது, மோகம் அகங்காரத்திலிருந்து பிறக்கிறது. அன்புள்ளமானது எனது புதல்வனுக்கு இறைவன் கிருபையால் அனைத்தும் கிட்டும் என்று கூறும். ஆனால் மோகமானது என் புதல்வனுக்கு நான் அனைத்தையும் வழங்குவேன் என்று உரைக்கும். அன்பின் பாவமானது பொது நலத்திற்கு முக்கியத்துவம் வழங்குவது. ஆனால் மோகமானதோ சுயநலமே முக்கியம் என்றெண்ணுவது. அன்பானது முக்தியை நல்கும் குருதேவா, மோகமானது பேராசையை அளிக்கும். அன்பு தர்மமாகும் குருதேவா, அதோடு மோகம் அதர்மம். உண்ணுவதற்கு வயிறார உணவு கிட்டாததால் சரியான வழியை காட்டத் தவறினீர்கள். அன்று தமது புதல்வனுக்கு வறுமையை வெல்ல தர்மத்தின் வழியை போதித்திருந்தால் அவன் பெருமை சேர்த்திருப்பான். மனதில் மோகத்தை விதைப்பதற்கு பதிலாக சிறுவயது முதலே அவன் ஹிருதயத்திற்கு தர்ம ஞானத்தை போதித்திருந்தால் இன்றைய தினத்தில் தம்முடைய நிலை புனிதத்துவம் பெற்றிருக்காதா? புதல்வன் எதிர்காலத்தை ஒளிமயமாக்க வேண்டும் என்னும் முயற்சியில் தாம் அறியாமலேயே அவனது வருங்காலத்தினை இருள்மயமாக்கினீர்கள். தம் மனதை மோகம் வியாபித்ததால் அவன் வாழ்வை அதர்மம் பாதித்தது. லோபத்தையும் பேராசையையும் அச்சத்தையும் அவன் ஹிருதயத்தில் தாம் விதைத்தீர்கள். துரோணாச்சாரியரே, உண்மையை சொன்னால் கொண்டிருந்த மோகம் இன்று வரை குருஸ்தானத்தை தமக்கு வழங்கவில்லை. ஆசான் எனும் ஸ்தானத்தையே தமக்கு நல்கியது. என் மனமானது பதைக்கிறது. நான் கற்ற கலைகள் அனைத்தையும் கல்வி பயில வந்த மாணவர்கள் அனைவருக்கும் அவர்கள் உயர்நிலை பெற வேண்டும் என்று போதித்தவன் நான். குரு என்பவன் கற்ற ஞானத்தை தானம் வழங்குபவன், அர்ப்பனாக மாறி அறிவை விற்பவன் அல்ல. அற்ப எண்ணம் தோன்றுவதால் தான் தாட்சண்யமின்றி குரு தட்சிணை கேட்க தோன்றுகிறது. கலையை விற்கும் எண்ணம் எழுகிறது. தாமும் கற்பக விருட்சமான அற்புத கலையை விற்பனை செய்தீர்கள். அளித்த ஞானத்திற்கு பழிவாங்க வேண்டும் என்ற குரு தட்சிணையை வேண்டி தாம் தம்முடைய வாழ்வில் நஞ்சை கலந்ததோடு அல்லாது தஞ்சம் புகுந்த சீடர் நெஞ்சிலும் நஞ்சை விதைத்தீர்கள். இவை அனைத்திற்குமே
தம் மனதில் குடிகொண்ட மோகம் அகங்காரமே காரணம். தாம் குரு அல்ல துரோணாச்சாரியரே. எவன் தன் ஹிருதயத்தை அகங்காரம், ஆணவம் மற்றும் பேராசைக்கு உற்றதாக்குகிறானோ அவன் இரு கரங்கள் தர்ம காரியம் செய்ய தகுதியற்றதாகின்றன. ஆகையால் மகரிஷி பரத்வாஜரின் புதல்வரை கரைபுரண்ட வெள்ளத்தில் சிக்கியவனுக்கு எவ்வாறு ஒரு சிறு மரக்கிளை பெரும் ஆறுதலை அளிக்குமோ, அதுபோல் இறுதி கட்டத்திலாவது தர்மத்தின் கிளையை பற்றுங்கள். நல்லதொரு தீர்மானம் எடுக்க இப்போதும் அவகாசம் இருக்கிறது. மோகத்தை தியாகம் செய்யுங்கள். பாவத்தின் பிராயச்சித்தமாக பிராணனை விடுங்கள். கருணை என்னும் அன்பினை ஏற்றால் தாம் மேற்கொள்ளவிருக்கும் உச்சிதமான தீர்மானத்தை அகிலமே போற்றும். உண்மையை எடுத்துரைத்தீர்கள். அஸ்வத்தாமனுடைய தண்டனைக்கு காரணம் நான் ஆற்றிய பாவங்களே. நேரம் நெருங்கிவிட்டது. தண்டனையை மனமாற ஏற்க விரும்புகிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். संगच्छस्व पितृभि संयमनिष्ठपूर्तेन परमेभ्यो मन्दित्वा यावद्रं पुनरस्तमेहि गच्छस्व तन्वा सुवर्चा. நான் தமது அறிவுரையை ஸ்வீகரிக்கிறேன். எனது இறுதி காலம் நெருங்கிவிட்டது வாசுதேவரே. தமக்கு இறுதி மரியாதையை செலுத்தி எனது பிராணனை தியாகம் செய்கிறேன். என் புதல்விக்கு இணையான திரௌபதி இடத்தில் மகரிஷி பரத்வாஜரின் புதல்வன் துரோணன் மண்டியிட்டு மன்னிப்பு வேண்டியதாய் கூறுங்கள். விதிப்பணி நிறைவேறட்டும். குருதேவரே, வா மகனே, உனது ஜனனத்தின் பணியை நிறைவேற்றும் வேளை நெருங்கிவிட்டது. வா.
காந்தாரி, 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 குரு துரோணரும் வீர மரணம் எய்து விட்டார். துருபத மைந்தன் அவரின் சிரம் சீவி மண்ணில் சாய்த்தார். இன்று நம்முடைய புதல்வர்களை காத்த இறுதி அரணும் உடைக்கப்பட்டது காந்தாரி, உடைக்கப்பட்டது. காந்தாரி, எங்கிருக்கிறாய்? ஏன் பதில் கூறாமல் இருக்கிறாய்? காந்தாரி, மகாராணி, மகாராஜா வந்திருக்கிறார். காந்தாரி, பதில் கூறு காந்தாரி. இவ்வாறு மௌனம் சாதித்து என்னை வதைத்து விடாதே. எனக்கு பதில் கூறு காந்தாரி, எனக்கு பதில் கூறு காந்தாரி. என்ன பதில் கூறுவேன் ஐயனே? ஒவ்வொரு நாளும் வருகையை எண்ணி விருட்சம் காத்திருக்கிறது. சூரியன் அஸ்தமித்தவுடன் சிறகடித்து பறவைகள் கூடு தேடி வரும் என்று ஏங்குகிறது. அவற்றின் கிரீச்சொலி கேட்டு விருட்சம் கூத்தாடி தென்றல் வீச துடிக்கிறது. பறவைகளை தன் தென்றலால் தாலாட்ட எண்ணுகிறது. ஆனால் புத்திரர் எனும் பட்சிகள் வந்து சேரவில்லை. விருட்சத்தில் உள்ள கூட்டை அவைகள் அடையவில்லை. வேதனை கொண்டேன் அரசே. ஒருவரல்ல, இருவரல்ல, 100 புதல்வர்களை ஈன்றெடுத்தேன். ஆச்சரியம் யாதெனில் அவர்கள் பிறக்கும் வேளையில் அவர்களுக்கு அருகிலேயே இருந்த நான், அவர்கள் துடித்து இறக்கும் வேளையில் அவர்களுக்கு அருகாமையில் இருக்க தவறிவிட்டேன் மகாராஜா. அதுவே நம்முடைய துர்பாகியம் காந்தாரி. இது நம் துஷ்கர்மத்தின் விளைவா? இல்லை காலநிலையின் கேடு நேரத்தை நாம் அறிய தவறிவிட்டோமா காந்தாரி? விளங்கவில்லையே. இன்று வரை எண்ணி கண்ட கனவுகள் காணல் நீராக மாறிக்கொண்டிருக்கிறது. மனதின் வேதனை மீள இயலா ஆழத்தை எட்டிவிட்டது காந்தாரி. நாம் வடித்த கண்ணீருக்கு இனி அர்த்தம் கிடைக்காதோ என தோன்றுகிறது. வேதனை தீயில் வாடுகின்றோம். நம்முடைய வாழ்வே வீணானது காந்தாரி. இத்தனை காலம் வாழ்ந்தது அனைத்தும் வீணாகிவிட்டது. இல்லை, நிச்சயம் இல்லை ஐயனே. இல்லை, நம்முடைய தவ வாழ்வு வீணாக கூடாது ஐயனே. காந்தாரியுடைய கற்பு நெறியானது பவித்திர நெருப்பிற்கு இணையானதாகும். இந்த உலகில் வாழவிருக்கும் பெண்ணினத்திற்கு நான் ஒரு உதாரண மங்கையாவேன். கர்ம பலனை அனைவரும் அனுபவிக்கையில் என் தர்ம காரியத்திற்கு ஏன் பலன் கிட்டவில்லை? விதுரன், விதுரன் எங்கே? யாரெங்கே? பயணத்திற்கான ஏற்பாட்டை விரைந்து துவங்கச் சொல்லுங்கள். நிச்சயம் செல்வேன். மாமுனி வேத வியாசரிடம் நான் அவசியம் செல்வேன். அவருடைய சரணங்களில் நான் எனது சிரம் வைத்து மன்றாடுவேன். அவர் நடத்தும் வேள்வையில் ஆகூதி இடுவதற்கு தேவர்களே வருவார்கள் என கூறுவார்கள். அவர்களிடம் வேண்டுவேன். ஏன் தவ வாழ்விற்கு பலன் கிட்டவில்லை என வேண்டுவேன். நான் மன்றாடி வேண்டுவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
அற்புதம் மகனே. விரைந்து தனுர் வித்தையை பயின்ற காரணத்தால் இவன் இந்த உலகத்தின் தலை சிறந்த வில்லாளனாவான். திவ்ய கலையை தம்மிடமிருந்து பிராப்தம் பெற்றேன். எனது நன்றி கடனை இந்த ஜென்மத்தில் கழிப்பதற்கு இயலாது. ஆலயத்தில் தெய்வ சிலைக்கு பூஜையானது நிகழ்வதுண்டு. அந்த சிலையின் தெய்வத்துவம் அதை வடித்தெடுத்த சிற்பியையே சாரும். அதுபோல சீடனுடைய வெற்றியின் சிறப்புகள் அனைத்தும் அவனது குருவையே சாரும். இனி வரும் காலத்தில் எவரேனும் அர்ஜுனன் என்பவனின் வில்லாற்றலை புகழ்ந்தால் அந்த புகழ்ச்சியின் வார்த்தைகள் தமதாகும் குருதேவரே. குருதேவா, குரு வம்சத்திற்கு தாம் அளித்த மகத்துவம் பொருந்திய கலையை பற்றி இந்த அகிலம் காலம் உள்ளவரை பாடும். எவருடைய இறுதி காலம் நெருங்கிவிட்டதோ அவர்களை பற்றி இனி நாம் புலம்பி அழுவதால் எவ்வித உபாயமும் கிட்டப் போவதில்லை காந்தாரி. நான் உபாயத்தை உருவாக்குவேன். அன்று மகரிஷி ஜெயமணி அளித்த வாக்கு நினைவில் உள்ளது. எனக்கு பிறந்த 50 பேரில் ஒருவனுக்கு உயிர் அளிக்கும் சக்தி எனக்கு இருக்கிறது. புதல்வரில் ஒருவரை நான் உயிர் பிழைக்க வைப்பேன். எனது துரியோதனன் நிச்சயம் பிழைப்பான். அவன் குந்தியின் 5 புதல்வர்களையும் வதைத்து சாய்த்து உடன் பிறந்தவர் மரணத்திற்கு பழி தீர்ப்பான். ஆம், நிச்சயம் பழி தீர்ப்பான்.